கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் பளுதூக்கும் போட்டியில் வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கோவை மாவட்ட பளுதூக்கும் கழகம் சார்பில் போத்தனூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியை அதிமுக எம்எல்ஏ வேலுமணி துவக்கி வைத்தார். இப்போட்டியில் கோவை, திருவள்ளூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பளுதூக்கும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். ஆண்களுக்கு 56 முதல் 105 கிலோ எடைப்பிரிவுகளிலும், பெண்களுக்கு 48 முதல் 75 கிலோ எடைப்பிரிவிலும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்றும், பளுதூக்கும் வீரர்களை ஊக்கப்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் பளுதூக்கும் கழகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கேம் இன்னும் வளர வேண்டும் என்றால் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்கூல் லெவல், இந்த ஸ்டேட் லெவல் இருக்கிறவங்களுக்கு நேஷனல் லெவல்ல எப்படி அவங்க கேம்ப் வச்சு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் செய்கிறார்களோ அதே மாதிரி இந்த ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்கூல் லெவலுக்கும் வச்சு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த பளுதூக்கும் வீரர்கள் சர்வதேச அளவில் ஒலிம்பிக்ஸ் அண்ட் வேர்ல்டு லெவல்ல நல்ல மெடல்களை நம்ம தமிழகத்திற்கும் நம்ம பாரத தேசத்திற்கும் கொண்டு வர சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பளுதூக்கும் கழக தலைவர் ராபர்ட் சிங், மாவட்ட பளுதூக்கும் கழக தலைவர் வடிவேல், மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா மகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.